கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. இந்த வீடியோல நம்ம காளிப்பட்டி கந்தசாமி கோயிலோட வீலாக் பார்க்க போறோம். வீலாக் மட்டும் இல்லாம இந்த கோயில் எப்படி கட்டினாங்க, யாரால் கட்டப்பட்டது, இந்த கோயிலுடைய மகிமை என்ன அப்படிங்கறதையும் அந்த வரலாறுகளையும் நம்ம பார்க்க போறோம். நீங்க சேலத்துல இருந்து காளிப்பட்டி வரலான்னு உங்களுக்கு பிளான் இருந்ததுன்னா சேலத்துல இருந்து திருச்செங்கோடு பஸ்ஸோ அல்லது ஈரோடு பஸ்ஸோ கேட்டுட்டே இருங்க. ஒரு சில பஸ் மேம்பாலத்து வழியா போயிடும். மத்த பஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரியானூர் வழியா ஆட்டியம்பட்டி கிராஸ் பண்ணி காளிப்பட்டிக்கு போகும். சோ காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கு ஆப்போசிட்லயே உங்களை இறக்கி விடுவாங்க. காளிப்பட்டி கந்தசாமி கோயில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சேலத்துக்கு நியரஸ்டா தான் இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்துக்கு எல்லைக்குட்பட்ட பகுதியில தான் இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோயில் இருக்கு. காளிப்பட்டி கந்தசாமி முருகன் கோயில் பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. நீங்க சேலத்துல இருந்து வந்தாலும் சரி, திருச்செங்கோட்டுல இருந்து வந்தாலும் சரி, காளிப்பட்டின்னு சொல்லிட்டு நீங்க டிக்கெட் எடுத்தீங்கன்னா அது பிரைவேட் பஸ்ஸா இருந்தாலும் சரி அல்லது கவர்மெண்ட் பஸ்ஸா இருந்தாலும் சரி இங்க தான் இறக்கி விடுவாங்க. இந்த இடத்துல இறங்கினாவே கோயில் கோபுரம் தெரியுங்க. இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த ரோட்டோரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோபுரத்துக்கு நேரா ஒரு சின்ன ஒரு கட்டிடம் இருக்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல கற்பூரம் கொளுத்தி வணங்கிட்டு தான் கோயிலுக்குள்ள பக்தர்கள் போவாங்க. இது ஒரு வழக்கமான முறையா பக்தர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் கடவுள் முருகனுடைய அறுபடை வீடுகள் உங்களுக்கு தெரியும். பழனி, சுவாமிமலை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, இதுதான் வந்து முருகனுடைய அறுபடை வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த அறுபடை வீடுகளுக்கு மையத்துல காளிப்பட்டி கந்தசாமி அப்படிங்கிற எழுதப்பட்ட காட்சி நீங்க பார்க்கலாம். உண்மையிலேயே இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோயில் அறுபடை வீட்டுக்கு அடுத்த வீடாக 7வது வீடுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பிரசித்த பெற்ற கோயில். காளிப்பட்டி கந்தசாமி கோயில்ல தைப்பூசத்தப்ப தேர் இழுக்கும் திருவிழா நடைபெறும். தைப்பூசத்து கிட்டத்தட்ட 1 மந்த் வரையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் காளிப்பட்டி கந்தசாமி கோயிலோட முன்புறம் இருக்கிற உள்புற தோட்டம். பார்க்கறதுக்கு ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. திருமணம் செய்யறவங்க முறைப்படி கோயில் அலுவலகத்திடம் கேட்டுட்டு நீங்க திருமணம் பண்ணிக்கலாம். இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோயில் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டிலும் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கோயில் இருக்கிற மரத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தொட்டில் கட்டிருக்காங்க. வழக்கமா எல்லா கோயிலையும் வந்து தொட்டில் கட்டுவாங்க, அது மாங்கல்யம் கட்டுவாங்க. இங்கேயும் அதே போல குழந்தை வரத்திற்காக வேண்டுதல் செஞ்சு இந்த மரத்துல வந்து தொட்டில் கட்டிருக்காங்க. சில பேர் வளைய கட்டிருக்காங்க. குழந்தை பேரு, திருமணம், இந்த 2 விஷயத்துக்காகவும் இந்த மரத்துல வேண்டி கட்டிட்டு போறாங்க. நிறைய வேண்டுதல்களை நிறைவேற்றிருக்காரு அப்படிங்கறத இங்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்களையே நம்ம சாட்சி எடுத்துக்கலாம். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த காளிப்பட்டி பகுதியில லட்சுமண கவுண்டர் அப்படிங்கிறவர் வாழ்ந்திருக்காரு. இந்த லட்சுமண கவுண்டர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்கிறதா சொல்றாங்க. இந்த லட்சுமண கவுண்டர் அவர்கள் முருகன் மீது அதீத பக்தி கொண்டு பழனிக்கு ஒவ்வொரு தைப்பூசமும் நடைபயணமாக போவாராம். முருகனுடைய அருள் பெற்று வந்த இந்த லட்சுமி கவுண்டர் இந்த பகுதி மக்களுக்கு தெய்வ வாக்கு சொல்லியிருக்காரு. அப்போதெல்லாம் பாம்பு கடித்து இறந்தவரை உயிர்ப்பித்தும், பால் கறக்காத பசுமாட்டிலிருந்து பால் கறக்க வைத்தும், தீராத நோய்களை தீர்த்தும் அற்புதங்களை நிகழ்த்திருக்காரு இந்த லட்சுமண கவுண்டர். இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோயில் எப்படி கட்டப்பட்டது அப்படின்னா, இந்த லட்சுமண கவுண்டர் அவர்கள் ஒவ்வொரு தைப்பூசத்தின் பொழுதும் பழனிக்கு பாத யாத்திரை செல்றதை வழக்கமா வச்சிருந்திருக்காரு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அப்புறம் வயோதிக காரணமா கூட சொல்லலாம், பழனிக்கு பாத யாத்திரை செல்ல முடியல. இந்த சமயத்துல பழனி முருகன் லட்சுமண கவுண்டர் கனவில் வந்ததாகவும், இனிமே பழனிக்கு என்னை தேடி பாத யாத்திரையா நீ வர வேண்டாம், நீ இருக்கிற பகுதியிலேயே எனக்காக ஒரு கோயிலை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு பழனிமலை முருகன் சொன்னதாகவும் சொல்றாங்க. அதை அடிப்படையாக கொண்டு லட்சுமண கவுண்டர் அவர்கள் இந்த காளிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல கோயில் கட்டதா சொல்றாங்க. லட்சுமண கவுண்டர் மறைவிற்கு பிறகு அவருக்கு பின் 7 தலைமுறைகளாக அவரது குடும்ப வாரிசுகள் பூஜாரிகளாக கோயிலை நிர்வகித்து வராங்க. இந்த லட்சுமண கவுண்டர் காலத்திலிருந்தே கருப்பு நிறத்தில் வழங்கப்படும் இந்த திருநீர் பிரசாதம் மக்களுக்கு வரக்கூடிய நோய்கள் மட்டும் இல்லாம கால்நடைகளுக்கு ஏற்பட்ட நோய்களை போக்கும் கருமருந்தாக, அருமருந்தாக இன்னைக்கு வரை மக்கள் பயன்படுத்திட்டு வர்றதா சொல்றாங்க. இந்த கருப்பு நீர திருநீர் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். கோயில் நிர்வாகிகளும் பக்தர்கள்
பக்தர்களும் இந்த திருநீரை கருமருந்து அப்படிங்கிற பெயர்ல தான் இன்னைக்கு வரை அழைச்சிட்டு இருக்காங்க. இந்த திருநீர் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த வெல்லம் தயாரிக்கக்கூடிய, அதாவது நாட்டு சக்கரை தயாரிக்கக்கூடிய அந்த கரும்போடைய சக்கையால் தான் இந்த திருநீர் தயாரிக்கப்படுதா சொல்றாங்க. பக்தர்கள் தங்களுடைய நிலத்துல கரும்பு பயிரிட்டவுடன் இந்த வருஷம் பிரசாத திருநீர் நாங்க கொண்டு வந்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல முன்கூட்டியே சொல்லிடுவாங்களாம். அதன்படி விருந்தம் இருந்து கரும்பு சக்கையை எரித்து கிடிக்கும் சாம்பலை சுத்தப்படுத்தி கோயில்ல கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருவாங்களாம். இப்படி பக்தியுடன் கொடுக்கப்படும் சாம்பலை மூலவர் முன் வைத்து சிறப்பு பூஜை செய்து வேறு எந்த கலப்பும் செய்யாமல் அப்படியே பக்தர்களுக்கு கொடுக்கறாங்க. மற்ற கோயில் திருநீர்களை போல் பவுடர் போன்று இல்லாமல் காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுடைய திருநீர் கரித்தூள் கலந்த மணல் போன்று இருக்கும். இந்த திருநீர்ல மனம் இல்லாவிட்டாலும் மகிமையில சட்டம் குறைந்ததில்லைன்னு சொல்றாங்க. இந்த அளவு திருநீர் சாப்பிட்டால் தீராத நோய் தீர்ந்து விட்டதாக பக்தர்கள் இந்த காளிப்பட்டி கந்தசாமியை வழிபட்டு சென்றுட்டு இருக்காங்க. உங்களுக்கு காட்டுறேன். இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்படியே ஆல்ல செட் பண்ணுங்க. Thank you. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.